அறுசுவையை விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாரோட ஃபேவரட் ரெசிபி சிக்கன் பிரியாணி. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 லெமன் ஜூஸ் போட்டு சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். ஒரு லிட் போட்டு மூடி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சம அளவு இஞ்சியும் பூண்டும் எடுத்திருக்கேன். ஒரு கையளவு இஞ்சி, ஒரு கையளவு பூண்டு, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகா. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இது ரெண்டையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா பொருட்கள் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பாருங்கள் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. கொத்தமல்லி புதினாலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. வெங்காயத்தை இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவு ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்மாஷ் ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும், காரமும் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிக்கோங்க. கலர் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த டம்ளர் அளவுக்கு 1.5 டம்ளர் அளவு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அந்த டம்ளர்லேயே 3 டம்ளர் அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜீரக சம்பா ரைஸை இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரணும் அரிசியோடய சேர்ந்து. அந்த அரிசி 1-2 வேகணும். இப்போ வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லி இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யையும் ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். அடிக்கடி நான் பிரியாணி செய்வேன். எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு பிரியாணி பிடிக்கும், பிரியாணி லவர்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் கிரேவியும் செஞ்சுருக்கேன். அந்த சிக்கன் கிரேவியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.